குடும்பம் வந்து உடனே ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கிளம்புறதுக்கான வழியை பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக புது குடும்பம் வந்து இந்த மாதிரி 2 ஹவர் நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே புது குடும்பம் யோசிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும், போயிட்டு பேரை மாற்றணும், அதுக்கு தானே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம், இந்த வீட்டை வந்து நீங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் வீட்டுக்கு நீ ஸ்டே வாங்குவா, அந்தளவு ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா செமையாக வந்து அவங்கள வந்து திட்டுறாங்க. 2 வீட்டுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால் வந்து விஜய் வந்து உடனே வந்து என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாரு. உங்களுக்கு என்ன தாங்க வேணும், ஏன் இப்படிலாம் தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் வீடை வில்லுங்க, நான் உங்களை வேணான்னு சொல்ல, ஆனால் வீடை விற்றா அதுக்கு தேவையான பங்கை எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், அதே மாதிரி எங்களை மீறி நீங்கள் வீடு விற்கவே கூடாது, எங்ககிட்ட கலந்து ஆலோசி தான் வீடே விற்கணும், ஏன்னா இது அப்பாவோட சொத்து அப்படின்றாரு அந்த பையன். அதையெல்லாம் கேட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல், இந்த பையனை இப்படி பேசல, என்ன அப்பாவுக்கு இப்பான்ற, நீ என்ன சொன்னாலும் அது ஆகிடுமா, இங்கே பார் எங்கள் பொண்ணுங்க தான் வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க, நீ கிடையாது அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இதுதான் நடக்கும், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ஸ்டே வாங்கி வச்சுக்கிறதால உங்களால் வீடு விற்கவே முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லோரும் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு கிளம்பும் போது வந்து அவங்க வந்து என்ன எங்களுக்கு ஒரு பதில் சொல்லாமல் போகிறீங்க, அதான் கோர்ட்டு மூலமாக வந்து தீர்த்துக்கலான்னு, கோர்ட்டு மூலமாக ஸ்டே வாங்கியிருக்கீங்களே அது மூலமாக தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தர வேண்டிய பங்கை கொடுத்தா நாங்கள் இவ்வளோ பிரச்சனை பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பங்கை கொடுக்க முடியாது, உங்களால் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து எங்கள் விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து என்னங்க இப்படி நடந்திருக்கு, என்ன தாங்க பண்ணுறது, அம்மா இப்படி உடஞ்சி போயிருக்காங்க, எப்படி எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்த போகிறோம், ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னா, கவலைப்படாத காவேரி எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. அது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சி பார்த்து இதெல்லாம் நினச்சி பார்த்து மனசை கஷ்டப்பட்டு அழறாங்க. இப்படி நடந்திருக்கு, இப்போ என்ன தான் பண்ணுறது, எப்படி இதை தீர்க்கறது பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வேறு வாங்கி வச்சுருக்கா, இப்போ என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் பசுபதி தான் தோணுது, பசுபதி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும், எப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, வேணா இவங்கக்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் கிடையாது, ஸ்டேலாம் உடனேலாம் வாங்க முடியாது, இவங்க கேள்விப்பட்டு இப்போ வந்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டே வாங்க முடியும், இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் மூவ் பண்ணி இவங்க ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னா இங்கே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாமல் இந்த வேலையில் இவங்க பண்ணியிருக்கவே முடியாது, அதனால் இங்கே சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த பசுபியை தவிர வேறு யார் இருக்க முடியும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே காவேரி வந்து ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அந்த பசுபதி தான் இவ்வளோத்துக்கும் இவங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான், அவன் ஏன் தான் நம்ம குடும்பத்தை நாசம் பண்ண துடிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்டே நடந்ததுக்கெலாம் வந்து கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் காவேரி, நான் சொல்கிறத கேளு, கூடிய சீக்கிரம் இந்த வீடு வந்து கண்டிப்பாக நம்ம கையை விட்டு போகாது அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து வீட்டில் வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க. தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தி எல்லாருமே காவேரி கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் பற்றி கேட்டு மனசை கஷ்டப்படுறாங்க. காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி வந்து இந்த சொத்தை வாங்க வேணாம் விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே, இல்லைடா இவ்வளோ விலங்கு இருக்க சொத்தை எதுக்கு வாங்கணும், ஏதாவது பிரச்சனைனா அந்த தம்பி வேறு சும்மா கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்தவன் சொல்லிட்டு இருக்கா, எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு, இந்த சொத்தை வாங்க வேண்டியதே கிடையாது அப்படின்னோடனே, அது எப்படி கல்யாணி நீ சொல்கிற, அந்த மாதிரிலாம் சொல்லாத கல்யாணி, காவேரிக்கு வர வேண்டிய இது வீடு இது, அதனால் காவேரி குடும்பத்துக்கு சேர வேண்டிய பங்கை அவங்க எப்படி புதுசாக வந்தவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்த்து வந்து சந்தோஷப்படுறாரு. அப்பாடா எப்படியோ காவேரிக்கு அந்த வீடு வந்து வாங்கலை காவேரி பேரில், அது போதும் நம்மளுக்கு, ஏன்னா இவ பேரில் எந்த சொத்து வாங்கினாலும் வந்து அது நம்ம வீட்டு பணம் தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அன்பரசு சரி நீ கவலைப்படாத, அந்த வீடு உன்னை விட்டு கண்டிப்பாக போகாது, நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்கிறாரு காவேரிக்கு.